கேட்டேன். அட மந்திரியானா சம்பாதிப்பான்ல. மந்திரியானா சம்பாதிக்க முடியுங்கறியா? இன்னும் பின்னலாம். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு கிட்ட நம்ம காசு வாங்கினா மந்திரி பதவி கேட்போம். போட்டாண்டா ஒரு போடு, பெரிய ஆப்பு. வயி இவன் தாங்குவான். இப்ப நீ என்ன கேட்டாலும் குடுப்பான்ல, அவன் குடுத்துத்தானே ஆகணும். அப்படிங்கிற கூப்பிட அவன. அண்ணா அண்ணா போறேன்னா மாப்பிள கூப்பிடாருங்க. நான் தரவா பட்டாட்டே. சொல்லுங்க சொல்லுங்க. மாப்பிள உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? ஒண்ணுமில்லைங்க. இப்போ வாயிலிருந்து வார்த்தை வெளியில வந்துச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு சொந்தம். இப்போ மாமா ஏதோ சொன்னாருங்க, பணம் காசு செட்டில்மெண்ட். எப்போ வேணும்? அது டிவிக்காரங்க பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் இருக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன். ஒண்ணு கிடக்கு ஒண்ணு எழுதி நம்ம ரெண்டு பேருக்குமே பேர் ஒரு மாதிரி கெட்டு. அதனால சொல்லுங்க சொல்லுங்க. மந்திரியாயி மக்களுக்கு சேவை செய்யலாம்னு. பிரமாதண்ணே, நீங்க எடுத்த முடிவுல எந்த தப்பும் கிடையாதுண்ணே. அண்ணே, நீங்க இருக்கிற ஹைட் வெயிட்டுக்கு விளையாட்டுத்துறை எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும்ண்ணே. பண்ணிக்கலாம். சரிங்க. எதுக்கு மாம்சி காலம் இருந்துச்சுங்க? இத்தனை வயசுக்கு அப்புறம் பந்து விட்டு விளையாட போறியா? அவனு தர்றேங்கிற, நீயும் சரி சரின்னு மண்டையாட்டுறிய. அவன் குடுக்கறத வாங்கிட்டு போறதுக்கு நம்ம என்ன இழிச்சு வாயினா? அப்ப அது வேண்டாங்கறியா? என்ன நோனாங்கறியா? அதுல சல்லி காசு கூட சம்பாதிக்க முடியாதியா? அப்புறம் வேற என்னத்த கேக்குறது? PWD கேளு. PWD அதான் பொதுப்பணி துறை. பாலம் கட்டுறது, ரோடு போடுறது, கம்மாயில தூர் வர்றது. மாவனே, அது மட்டும் கிடைச்சிருச்சு. காசை புல் ட்ரெஸ் வச்சு வாருன்னு வாரிக்கலாம். கேளு. சாரிங்கண்ணா, டயர் சிறு போட்டு வந்து காலம் இருந்துச்சாங்க. அது ஒண்ணுமே இல்லைங்கண்ணா. இப்போ நம்ம ஒரு வேலை செய்யணும்னு வச்சுக்கங்களேன், முதல்ல அந்த வேலை நம்மளுக்கு நல்லா தெரியணும். அப்பதான் நாம 4 பேர்கிட்ட வேலை வாங்க முடியும் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமங்க, நாங்க இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்திலேயே PT கிளாஸ் வந்து வச்சுக்கங்களேன், 2 பேரும் செவிரட்டி குறிச்சு சினிமா பார்க்க போயிருவோங்க. சரி. அதனால இந்த விளையாட்டு நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுங்க. அடிப்படையில் நாங்க வேற கிராமத்து ஆளுங்களாச்சா, அதனால இந்த கம்மாயில தூர் வாடுறது, பாலம் கட்டுறது, ரோடு போடுறது, இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா நாங்க நல்லா இறங்கி வேலை செய்வோம். செய்வோங்க. கொடுங்க, நல்லா கொடுங்க. இதுக்கு செட்டப் பண்ணி வந்தீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஏன் படியில கை வைக்கிறீங்க? பேச்சு கேளுங்க. இப்ப கூட குடியா, நான் கிளம்பி போய்கிட்டே இருக்கேன். அப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு சீட் கம்மி தான். நில்லுங்க பாருங்கண்ணா, இன்னைக்கு நம்ம கழகம் இருக்கிற நிலைமை இல்ல. நாம அவங்களுக்கு ஒரு சீட்டு விட்டு கொடுத்தாதான் நம்ம சீட்ல நம்ம உட்கார முடியும். அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? இதை பாருங்கண்ணே, 24 மணி நேரம் நாங்க உட்கார விடுங்க. அதுக்கப்புறம் PWD துறை இருக்கு, பைனான்ஸ் துறை தரேன். பைனான்ஸ். ஏன் மாம்சு, இந்த பொதுப்பணித்துறைக்கெல்லாம் காசு எங்க இருந்து வருது? பைனான்ஸ் அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்ப்பா. அதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல. ஓஹோ, அப்ப நம்ம கம்மாயில தூரு வாரி ரோடு போட்டு பாலம் கட்டி அந்த பில்ல கொண்டு போய் அவங்கிட்ட நீட்டி கைய கட்டி நின்னுதான் காசு வாங்கணும், அப்படிதானே? அட நீ எப்ப போற? பில் அனுப்புனா காசு கொடுத்து விட்டுறாங்க. இருந்தாலும் அரைப்படி கம்மி தானே. அதுக்கு என்ன பண்ணுங்கிற? பேசாம நம்மளே கல்லால உட்கார்ந்துட்டோம்னா. பேச்சு மாறக்கூடாது. மாற மாட்டேன். மாற மாட்டீங்கல்ல? மாற மாட்டேன். நீங்க வாங்க வாங்க. சரி, எல்லாம் சரியாடு. இருங்க. பொதுப்பணித்துறை உங்க. அது இல்லைங்க மாப்பிள, இந்த பைனான்ஸ். என்னது பைனான்ஸா? இந்த கார் வீடு வாங்க தானே, அது மொத்தமா பணம் கொடுத்து வாங்கிடலாம். நீ சுமாரியா? இந்த பைனான்ஸ் நிதித்துறையை கேக்குறாருங்க. ஐயா அதல்ல. அட அதான் நம்ம கேட்டேன். நீங்க அதல்ல, நீங்க சும்மா நீங்க. இப்போ பிரச்சனை எப்படி போகுதுன்னா, பொதுப்பணித்துறைய நீங்க எனக்கு கொடுக்கறேன்னு சொன்னீங்க. டக்குனு அண்ணாச்சி கோச்சிட்டாரு. அது ஏன்னா நீங்க தாய் கழகத்திலிருந்து பிரிஞ்சு வந்து கிளை கழகம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து உங்களோட இருக்காரு. இன்னைக்கு வந்து உனக்கு கொடுத்தா கோவம் வருமா? வராதா? வரதான் செய்யும். அதே மாதிரி இப்போ மாமா சொன்ன மாதிரி நிதித்துறை எனக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு இன்னொருத்தர் கோச்சுக்காரு. எதுக்கு சொல்றேன் நானே, இப்போ இந்த காலத்துல கட்சிக்கு வரவங்க எல்லாம் ஒரு கொள்கை பிடிப்படையோ இல்ல மக்களுக்கு நல்லது செய்யணும்னா யாரும் வரதில்ல. பதவிக்கு வரணும், ஒரு 4 காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆட்சியில் தான் வர்றாங்க. சொல்லுங்க. அதெல்லாம் நம்ம கையை விட்டு நோண்டோம்னா பழைய கோவம் வரத்தான் செய்யும். அண்ணே, நீங்க வந்து கழகத்தினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவர். உங்களுக்கு ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்கும், பெருந்தன்மையான போக்கு இருக்கும். அத நம்ம அடுத்தவங்க எப்படி எதிர்பார்க்கிறது? எப்படி எதிர்பார்க்கிறது? அண்ணே, இப்ப நம்மளுக்கு 2 பாயிண்ட் முக்கியம். கட்சியையும் காப்பாத்தணும், ஆட்சியையும் பிடிக்கணும். எப்படி? கட்சியும் காப்பாத்தணும், ஆட்சியும் பிடிக்கணும். ஒரு சின்ன யோசனை, அவ்வளவுதான். நீங்க வந்து இது ஒரு தப்பா எடுத்துக்கூடாது. சொல்லுங்க. ஏதோ நம்ம மனசுல பட்டது. இப்போ இது வந்து அடுத்தவங்க பொல்லா பில்லாம ஒரு மாதிரி செட்டில் ஆகணும்னா, இப்போ உங்களுக்குன்னு ஒரு துறை வச்சிருப்பீங்கல்ல, என்னது? அத நமக்கு ஒதுக்கிட்டீங்கன்னா.
என்ன துறை வச்சிருப்பீங்க நுர வச்சிருப்பீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அவர் வச்சிருக்கிற துறை முதலமைச்சர் பதவி. அத கேப்பியா நீ? ஓ முதலமைச்சர் பதவியா? ஆ. அது இப்போ ஏன் கொடுத்தா என்ன தப்பு? ஆ? தப்பா? அட பாவி தப்பு இல்லங்கிறாயா? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நான் சொல்லி கொடுத்து உங்களுக்கு அரசியல் தெரிய போறது இல்ல. இப்போ அண்ணே நான் ஒரு பொம்மை மாதிரி. ரிமோட் கண்ட்ரோல் உங்க கையில இருக்க போகுது. ஓ நீங்க கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு ரிமோட் கண்ட்ரோல் ஆபரேட் பண்ணீங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு நான் ஆட போறேன். ஐயோ நில்றானா நிக்க போறேன், உட்கார்றானா உட்கார போறேன், அங்க ஒரு கையெழுத்து போறானா கையெழுத்து போட போறேன், இங்க ஒரு கையெழுத்து போறானா இங்க ஒரு கையெழுத்து போட போறேன். அதுக்கு மேல நான் என்னென்ன செய்ய போறேன்? ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தானே. இப்போ என்ன சிக்கலாய் போச்சுன்னா யாரு மனசு கோணாம நடக்கணும் அதுதான் முக்கியம். இப்படி போனாலும் இடிக்குது, அப்படி போனாலும் இடிக்குது. அப்ப என்ன செய்யணும்? இப்படித்தானே போய் ஆகணும். சும்மா சும்மா எனக்கு தோணுது அவ்வளவுதான். ஹலோ அண்ணாச்சி, காலம் தாழ்த்தாதீங்க. வாய்ப்பு கை நழுவி போயிடும். எந்த முடிவெடுத்தாலும் சீக்கிரம் ஒரு முடிவெடுங்க. முடிஞ்சிடும். சரி. சரி போன பை முடிஞ்சிடும்.